அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் அவனுடைய புனித இல்லத்தை நோக்கி பயணமாகிற சங்கை மிக்க உம்ரா செய்கிற பாக்கியம் நிறைந்த பெருமக்களுக்கு அங்கே எப்படி ரப்பையை அடைந்து கொள்வது, புனித இடம், அவன் கிடைக்கப் பெறுகிற இடம், அவன் இல்லாத இடம் இல்லை. அவன் எங்கே என்று கேட்டால் அவனுக்கென்று ஒரு இடத்தை சொல்பவர்கள் குற்றவாளிகள், தவறானவர்கள். ஷரியத்து சொல்லும், நம்முடைய கொள்கை விளக்கும். அவன் எங்கும் இருக்கிறான், நிறைந்திருக்கிறான். பார்க்கும் இடமெல்லாம் நம்முடைய பார்வைக்கு அவன் படவில்லையே தவிர அவன் பார்வைக்குள்ளால் நாம் இருக்கிறோம். ஓஹோ யுத்ரிக்குல் அபுசார், திருக்குரான் சொல்லும். பார்வைகள் அவனை அடைவதில்லை, பார்வைகள் அவனை அடைவதில்லை. பார்க்கும் பார்வைகளை எல்லாம் அவன் அடைந்து கொண்டிருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லும். எங்கும் இருக்கிறான். ஆனால் அவனை அடைகிற இடங்கள் அதில் பிரதான இடங்கள் என்று பெருமக்கள் சொல்வதில் புனித ஹரம் ஷரீஃப். அல்லாஹ் அங்கே நம்மை அழைத்துச் செல்கிறான். என் இல்லம் என்று அல்லாஹ் சொன்னான். வீடு என்று சொன்னால் அல் பைத் என்றால் வீடு, வீடு என்றால் அல்லாஹ் சொல்லும் அல் பைத் என்பதற்கு காபாதான் பொருள். என் வீடு அது என்றான். உலகத்தில் இருக்கும் மஸ்ஜிதுகள் எல்லாம் அவனுடைய வீடு, மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இல்லங்கள் என்றுதான் பெயர். ஆனால் அதை மாத்திரம் என் இல்லம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். காரணம், அவனை அடைவதற்கு அதைவிட இன்னொரு இடத்தை தேர்ந்தெடுக்க முடியாது. அவன் கிடைக்கப் பெறும் இடத்தை நோக்கி நம்மை பயணிக்க வைக்கிறான் என்றால் என்ன தவம் செய்திருப்போமோ? நம்முடைய பெற்றோர்கள் தான் என்ன தவம் செய்திருப்பார்களோ? இது ஒரு சராசரி பயணம் அல்ல, இது ஒரு சுற்றுலா பயணம் அல்ல. இந்த பயணம் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பயணம், என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பயணம், என் நாளைய வாழ்க்கையின் திருப்பு முனை இந்த பயணம். இதற்கு பின்னால் என் தலைவிதியை அல்லாஹ் மாற்றி அமைக்க இருக்கிறான். நன்கு கவனியுங்கள், என் தலைவிதியை மாற்றி அமைக்கப்படும். எத்தனையோ தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள், தவறையும் குற்றத்தையும் உணர்ந்த பின்னாலோ அல்லது உணர்வதற்கு முன்னாலோ அவன் இல்லத்தை நோக்கி பயணமாகி அந்த இடத்தை தரிசித்து விட்டால் அதற்கு பின்னால் அவர்களை குடம்போட்ட தங்கங்களாக அவன் மாற்றி அனுப்புகிறான். நாளைய வாழ்க்கை என்பது அவனோடு ஒரு நெருக்கத்தை தேடும் வாழ்க்கையாக அமைத்து தருகிறான் அல்லாஹ். இந்த உலகத்தில் நான் எந்த சுகம் பெற்றாலும், எந்த இன்பம் பெற்றாலும், எந்த அருள் பெற்றாலும், எத்தனை சுகம் பெற்றாலும், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவன் தொடர்பு இல்லாமல், அவன் நெருக்கம் இல்லாமல், அவன் அன்பு இல்லாமல் அந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று நான் சொல்வேன். அந்த வாழ்க்கை அது வெற்றியை நோக்கிய பயணமும் அல்ல, வாழ்க்கையும் அல்ல. எத்தனை சுகம் இருந்தாலும் அத்தனை சொகுசிலும் சுகத்திலும் அவன் அன்பும் இணைந்திருந்தால் நாம் வெற்றி பெறுகிறோம். அவன் அன்பை தீர்மானிக்கிற இடம் புனித ஹரம். நீங்கள் பயணிக்கிற காபா, அதை சுற்றிய தலங்கள், சாலிகிங்களை அவன் அருள்பார்வை கொண்டு பார்த்த இடம், அவன் நெருக்கம் பெற்ற வல்லவர்களை அவன் தேர்ந்தெடுத்த இடம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாதாக்களும் நபிமார்களும் தங்கள் பாதங்களை பதித்த இடம். உங்களையும் என்னையும் போன்ற பாவிகளையும் அல்லாஹ் அந்த இடத்தில் நடக்க வைக்கிறான் என்றால் நாம் எத்தனை பெரிய பாக்கியமானவர்கள். நபிமார்களின் பாதம் பதித்த இடம். மாமின் நபியின் இல்லா கத் ஹஜ்ஜா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகில் அல்லாஹ் அனுப்பிய அத்தனை நபியும் அந்த இடத்தில் கால் பதித்தார்கள். எல்லா நபியும் ஹஜ் செய்தார்கள், எல்லா நபியும் தவாபு செய்தார்கள். அங்கே நபி அவர்கள் உணர்த்தும் பாடம், நீ போய் தவாபு செய்கிற அந்த இடம், உன் காலை கொண்டு எங்கே மிதிக்கிறாயோ அந்த இடம். இன்றைக்கு கல்லு வேணுமென்றால் பதிக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் கால் பதித்த இடம் வேணுமென்றால் கீழே போயிருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், 1000 அடி, 10,000 அடி, 1,00,000 அடிக்கு கீழே அவர்கள் கால் பதித்த இடம் போயிருந்தாலும் அந்த பரக்காத் அங்கே நின்று கொண்டிருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நபிமார்கள் அத்தனை பேரும் நடந்த இடத்தில் உங்களை நடக்க வைக்க அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்தான்.
என் வசதி என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, என் திட்டம் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, என் முயற்சி என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, அத்தனையும் தாண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். செல்வாக்கும் செழிப்பும் வசதியும் வாய்ப்பும் ஒருவனை ஹரமை நோக்கி பயணிக்க வைக்கிறது என்றால் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். செல்வாக்கும் செழிப்பும் வசதியும் ஒருவனை புனித ஹம்ராவையோ அஜ்ஜையோ நோக்கி பயணிக்க வைக்கும் என்றால், இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய பேரரசுகள் 800 ஆண்டுகள், அல்லாவின் அச்சமுள்ள முகலாய அரசர்கள், ஹுமாயூன் கபீர் போன்றவர்கள், இந்தியாவை ஆட்சி செய்தவர்களில் அல்லாவின் அச்சமுள்ளவர்கள், தக்வாவுடையவர்கள், பேணுதல் உடையவர்கள் எத்தனை பேர் ராணுவ பாதுகாப்போடு, பொருளாதார பலத்தோடு, சவுதி அரசாங்கத்துடைய அரசர்களின் வரவேற்போடு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காத்திருக்கிறார்கள் இந்த நாட்டின் அரசர்களை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 800 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமிய முகலாய மன்னர்களில் ஒருவர் கூட ஹஜ் செய்யல, ஒருவருக்கு கூட அங்கு போகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்ன குறைவு இருந்தது? சிகப்பு கம்பளத்தில் வரவேற்க காத்திருந்தது சவுதி அரசு. பொருளாதாரம் அவர்களை விட யாருக்கு இருந்திருக்கும்? பாதுகாப்பு, படை, ராணுவம் அத்தனையும் இருந்தது. நான் சொல்வதெல்லாம் என் ரப்பின் பார்வை படும்போது நான் அங்கே பயணிக்கிறேன், அவன் தேர்ந்தெடுக்கும் போது பயணிக்கிறேன். நீங்கள் விரும்பி வந்தீர்கள் என்று நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. உங்கள் வசதிதான் உங்களை போக வைத்தது என்று சொல்லவில்லை. யாரோ சொன்னார்கள், ஆசை ஏற்படுத்தினார்கள், போகிறேன். இல்லை, நீங்கள் போக வேண்டும் என்று அல்லாஹ் உங்கள் தலைவிதியிலேயே எழுதினான். அவன் உங்களை தேர்ந்தெடுத்தான். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், அவன் தேர்ந்தெடுத்து உங்களை அனுப்புகிறான். எத்தனை பாக்கியமாக அந்த நிமிடங்களை நீங்கள் ஆக்க வேண்டும் என்று ஆழமான உங்கள் இதயத்தில் பதித்து விடுங்கள். தாய்மார்களே, நண்பர்களே, அந்த சிந்தனை இல்லாமல் காலெடுத்து நீங்கள் உம்ராவை நோக்கி பிளைட்ல வச்சிடக்கூடாது. அவன் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறான். என் இலக்கெல்லாம் அவனை அடைய வேண்டும். எல்லாம் கிடைக்கும், என்ன கிடைக்காது? நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கிட்டு வர சொல்வாங்க, அது தவறு இல்லை, அத்தனையும் கிடைக்கும். உங்கள் இலக்கெல்லாம் அவன் கிடைக்க வேண்டும்.